இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாரு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ, அன்னையில இருந்தே அவன் வாழ்க்கையில பிரச்சனை தான். வெற்றியை வச்சு நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? மூத்தவன் கதிர் இருக்கும் போதே இளையவன் இவனதான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு சொன்னேன். அவனும் அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு கட்சியில எனக்கு அப்புறம் எம்எல்ஏவாகி அமைச்சராக வேண்டியவன். ஆனா ஜெயில ஒரு குற்றவாளியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னால முடியலமா, ரொம்ப வலிக்குது. மாமா, அவரை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துருங்க மாமா. நான் பெருசா என்ன கேட்டுட போறேன்? அவன் திரும்ப வந்தாலும் உன் கூட சேர்ந்து வாழ்றேன், மறுபடியும் வேலைக்கு போறேன், மூட்டு தூக்க போறேன்னு ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஏத்துக்கிற சக்தி எனக்கு இல்ல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவனால சந்தோஷமா வாழ முடியாது. அவன் எதிர்காலம் நல்லா இருக்காது. அவன் வெளியில வரணும்னா உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு அக்ரிமெண்டா எழுதி கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பிடு. நீ அந்த வேலைக்கு போய் என்னத்தை சாத்திக்க போற? சரி, நீ வேலைக்கு போறன்னு முடிவெடுத்துட்டா வேற கம்பெனிக்கு ஏன் கம்பெனி இருக்குல்ல, நான் தான் அவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கல, அங்க வந்து ஜாயின் பண்ணு. அங்க என்ன வேலை வேணுமோ எடுத்துக்கோ, எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேளு, நான் தரேன். ஆனா அந்த கம்பெனி மட்டும் வேணாம் அஞ்சலி. உன் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எப்படி உன் கம்பெனில வந்து வேலை பார்ப்பேன்? வாய்ப்பே இல்ல. வெளியில வேற ஏதாவது கம்பெனிக்கு போ, ஆனா அந்த கம்பெனி வேண்டாம். ஏன்? அந்த கம்பெனியோட எம்டி என்னோட எதிரி. என் மேல இருக்கிற கோவத்துல ஒன்ன ஏதாவது செஞ்சிருவான். ஓ, நீ நல்லவனா இருந்தா உன்னை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா நீ தான் கெட்டவனாச்சே. உன்னை சுத்தி எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க. அந்த கம்பெனி எம்டி மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? உன்னால நான் என் நிம்மதியை இழந்துடக்கூடாது. நான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக மட்டும்தான் நான் வேலைக்கு போறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காத, சரியா? அஞ்சலி அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி. அவன் நல்லவன் இல்ல அஞ்சலி. அவனோட பிஹேவியர் எதுவும் சரியில்லை. நிறைய முறை பிசினஸ்ல என்கிட்ட தோத்துருக்கான். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவன் உன்னை ஹர்ட் பண்ணுவான், வேணும்னே உன்னை டார்ச்சர் பண்ணுவான். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் அஞ்சலி. இல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதானே? ஆமா. சரி, போகல. தேங்க்ஸ் அஞ்சலி, இது போதும். நல்ல சரி, இன்னும் சந்தோஷமா சரி. என்ன அப்படி சொல்லுவேன்னு நினைச்சியா? நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். நான் வேலைக்கு போயே திரும்ப உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கோ. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு குறையும் இல்லை மேடம். இங்கே அது இந்த கொசு கடிக்கும் அப்பப்போ. அது கொசு ஒட்டி தான் குத்துருக்குறாங்க. காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டுருவாங்க. அது நேரத்துக்கு சாப்பாடு மேடம். உள்ள வேலைலாம் கொடுக்குறனால அதுலேயும் நேரம் போயிடுது மேடம். ஆனால் என்னென்னா உங்களையும் தியாவையும் பார்க்க முடியல. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை மேடம். மேடம், அந்த இந்த சினிமா படத்துலலாம் இந்த கெடிகாரம் அப்படியே உள்டால சுற்றுச்சுன்னா காலம் நேரம்லாம் அப்படியே மாறிடுற மாதிரி காட்டுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது வர மாட்டேங்குது பாருங்க. டைம் டிராவல். அதெல்லாம் நிஜமாவே இருந்ததுன்னா எல்லாமே மாறி இருக்குல்ல மேடம், ஒரு பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும்ல. ஏதோ ஒன்று சொல்லி உங்களை சிரிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன்.
மேடம் மேடம் நீங்கள் சிரிச்சதான் மேடம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிரிச்ச முகத்தை அப்படியே நான் மனசில் வச்சுக்கிட்டேன்னா அடுத்த தடவை நீங்கள் வர வரைக்கும் நான் அதே நினச்சிட்டு இருப்பேன் இல்லையா? இந்த வேறு நீங்கள் இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்கும்ல மேடம். மேடம் ஒரே ஒரு வாட்டி மேடம், கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதான் மேடம், இது போதும் மேடம் எனக்கு. மேடம் நீங்கள் அடுத்த தடவை சார் டைம் ஆயிடுச்சு, வாங்க வரும்போது வாங்க சார். அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது தியா பாப்பா கூட்டுவாங்க மேடம். தியா பாப்பா பார்த்து ரொம்ப ஐயோ இல்லை, வேணாம் 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 வேணாம். என் பொண்ணு இந்த மாதிரி இடத்துல கால் எடுத்து வைக்கக்கூடாது. தியா பாப்பா என்னை இப்படிலாம் பார்க்க வேண்டாம் மேடம். நீங்கள் மட்டும் வாங்க மேடம், நான் போகிறேன். வெற்றி ஒரு நிமிஷம். என்ன மேடம்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை முறை உன்கிட்ட நான் சொன்னேன், கேட்டியா? ஏய் டேய், சாதாரணமா என்ன சுத்தி இருக்கிறவங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ கூட நான் தான் டிசைட் பண்ணுவேன். டேய், அப்படி இருக்கும்போது என்ன மீறி என் ஒய்ஃபோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீ டிசைட் பண்ணிட்டல்ல? அப்படி டிசைட் பண்ணா நான் விட்டுருவேனா என்ன? என்ன சொன்ன? உன் வாழ்க்கை உன் கையிலையா? அதோட விட்டா பரவாயில்ல, ஆனா உன் கைய வச்சு என் அஞ்சலிய தொட்டுட்டல்ல. ஏய், என்ன மிரட்டுறியா? மிரட்டலாம். இந்த கையில தானே தொட்ட. மகேஷ் மகேஷ் வேணாம், என்ன விட்டு மகேஷ், விட்டு என்ன விட்டு மகேஷ், விடு, கை விடு. நான் பிசினஸ் எதிரிக, பிசினஸ்ல மட்டும் தான் எதிரியா டீல் பண்ணுவேன். அதே என் பர்சனல் வாழ்க்கையில நுழைஞ்சா என்ன பண்ணுவேன்னு தெரியுமாடா? இப்ப பாரு, நீயே பாரு.